சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மார்ச் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் அதிகாலை 2:27 மணி வரையிலும், திருத்தியை, அதற்கு பின்பு சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 2:55 மணி வரையிலும் அஸ்வினி, அதற்கு பின்பு பரணி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 2:55 மணி வரையிலும் உத்திரம், அதற்கு பின்பு ஹஸ்தம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது. சதுர்த்தி திதியான இன்று விநாயக பெருமானை வழிபாடு செய்தால் காலை வேளையே உங்களுக்கு மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இன்று நண்பர்களின் சந்திப்பு இன்று உங்களுக்கு ஆனந்தத்தை தரலாம். ஞாயிற்றுக்கிழமையான இன்று பழைய நண்பர்களை சந்திப்பது மற்றும் ஆலய தரிசனங்கள் மேஷராசி நேயர்களுக்கு இந்த 7:30 சனி காலத்தில் ஒரு நல்ல மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இன்று பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்கள் வந்து போகலாம். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் வருகையால் சின்ன சலசலப்பு வந்து போகும். இருந்த போதிலும் மேஷராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாகவே இருக்கும். உடன் பிறந்தவர்களால் இன்று உங்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் இருக்கும். இது எதிர்பாராத பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ரிஷபராசி நேயர்கள் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு உன்னதமான நாளாக இருக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன், ராகு, செவ்வாய் சற்று கூட்டு தொழிலில் குழப்பத்தை கொடுத்தாலும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இன்று நல்ல நாளாகவே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி திதியான இன்று விநாயக பெருமானை வழிபாடு செய்து உங்கள் வேலைகளை தொடரலாம். புதிய கடன் முயற்சிகள் மற்றும் புதிய கடனுக்கான விண்ணப்பங்கள் ஆகியவற்றை இன்றைய நாளில் நீங்கள் செய்ய நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வு உண்டு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இன்றைய நாளில் பல நாட்களாக உங்களினுடைய எண்ணங்கள் இன்று நிறைவேறும் மற்றும் உங்கள் முயற்சிகளுக்கும் இன்று நல்ல பலன்கள் உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் குடும்பத்தில் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக தீர்வுகள் கிடைக்கும். சொத்து விவகாரங்கள் மற்றும் பணப்பட்டுவாடா இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனதில் நல்ல ஒரு தெளிவையும் தெளிவான சிந்தனையுடன் இன்று முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வரும். 10ஆம் இடத்தில் சூரியன் சனி பகவானுடன் இருந்தாலும் லாபத்தில் சந்திரன் இருப்பது இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பங்கள் இல்லை. நீண்ட நாள் கனவுகள் இன்று நிறைவேறுவதனால் மாலை நேரம் உங்களுக்கு உகந்ததாகவே இருக்கும். வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று அதற்கு தகுந்த நபர்களை சந்திப்பதும் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதும் மற்றும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பண வசதிகளை மற்றவர்களிடத்தில் நீங்கள் உதவியாக பெறுவதும் உங்களுக்கு ஆனந்தத்தை தரும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையான சூரியன் மற்றும் சனி பகவான், இந்த கிரக சஞ்சாரங்கள் அனைத்துமே மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு குபேர யோகத்தை கொடுப்பதாகவே அமையும். இன்று நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றியடையலாம். கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனினால் இன்று கடகராசி அன்பர்களுக்கு சற்று குழப்பங்களும் அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும். நண்பர்களிடத்திலிருந்து இன்று நீங்கள் உதவிகள் பெறுவதும் மற்றும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதும் அலைச்சலை அதிகமாக்கும். கடகராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு. இன்று கடகராசி அன்பர்கள் கோதுமை தானம் செய்யலாம். புறாக்களுக்கு கோதுமை தானியங்களை தானமாக வழங்குவதோ மற்றும் மற்றவர்களுக்கு இன்று கோதுமை தானியத்தை தானமாக வழங்குவது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவானுக்கு நல்ல பரிகாரமாகும். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள் இன்று
கடகராசி அன்பர்களுக்கு தீரும். 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு. இந்த சஞ்சாரங்களும் கடகராசி நேயர்களுக்கு சின்ன மன சஞ்சலத்தை கொடுக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். குடும்பத்தில் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு வந்து போகும். சிம்மராசி நேயர்களுக்கு அஷ்டமத்தில் சூரியனும் சனியும் இருந்தாலும் பாக்கியத்தில் சந்திரன் இருப்பது மனதிற்கு அமைதியை தரும். இன்று ஞாயிற்றுக்கிழமை உறவினர்களின் வருகை சிம்மராசி அன்பர்களுக்கு சற்று ஒரு ஆறுதலான நாளாக அமைகிறது. புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் புதிய பொருளாதார உயர்வு இது அனைத்தும் இன்று உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல நாளாகவே இருக்கும். ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு மற்றும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று அடுத்தவர்களுக்கு அன்னதானங்கள் பண்ணுவதும் கோவில்களுக்கு அரிசி தானம் செய்வதும் உகந்தது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று உடலில் சற்று சோர்வு ஏற்படும். ராசிநாதன் புத பகவான் செவ்வாய் மற்றும் ராகுவுடன் சஞ்சாரம் செய்வதனால் கன்னிராசி அன்பர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சற்று தொய்வு அடையலாம். ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் பச்சை பயிறு தானம் செய்து சூரியனை வணங்கி கோதுமையும் தானம் செய்ய உடலில் இருக்கக்கூடிய சற்று சோம்பேறித்தனமும் உங்களுக்கு விலகும். இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு பல மாதங்கள் கழித்து உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களும் மற்றும் குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடிய உங்களுக்கு பாரங்கள் இல்லாத நாளாகவும் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த நண்பர்களிடத்தில் பகை மறையும். புதிதாக வீடு வாங்குவதோ வீடு கட்டுவதோ இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்கள் இருந்தவர்களுக்கும் மற்றும் பாதியில் நின்று போன வீடுகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று நல்ல முடிவுகள் கிடைக்கும். பூமி சார்ந்த தோஷங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு விளங்குகிறது. மாலை நேரத்தில் சிவபெருமானை வணங்கி மற்றும் நந்தி தேவரை வணங்கினால் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியடையும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மனசோர்வு இல்லை. ராசிநாதன் செவ்வாய், ராகு மற்றும் புதனுடன் சஞ்சாரம் செய்வதனால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் மனதை வருடலாம். ஆகவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்த நட்புகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். குடும்பத்திலேயும் உங்களுக்கு பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். விழாக்களுக்கு செல்லுவது மற்றும் விருந்து உண்ணுதல் இது போன்ற விசேஷங்களில் கலந்து கொள்ளுவது மனதிற்கு ஆறுதலை தரலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பெரிதளவில் எந்த விதமான மனக்குறைகளும் இல்லை. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்று நடக்கும். குடும்பத்தில் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தற்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய மனபாரமாக இருக்கும். இந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனபாரங்கள் இன்று தீரும். குடும்பத்தில் பெரியவர்களினுடைய தலையீட்டினால் சுமூகமாக ஒரு சில பிரச்சனைகளை தீர்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். இன்று சிவன் ஆலய தரிசனமும் நந்தி தேவருக்கு மாலை சாற்றுவதும் உங்களுக்கு நல்லது. மகர ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. பல நாட்களாகவே மகர ராசி அன்பர்களுக்கு இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் இன்று தீரும். பொருளாதார உயர்வு மற்றும் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். குடும்பத்தில் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கடன் உதவிகள் பெறுவதும், வீடு வாங்குவது, வீடு விற்பது இது போன்ற விவகாரங்களில் நண்பர்களின் உதவி உங்களுக்கு மனதிற்கு ஒரு நல்ல பலத்தை கொடுக்கும். இன்று வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது மகர ராசி அன்பர்களுக்கு சூரியன் சனி சேர்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப சுமை குறையும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக அமைகிறார். 2ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சனி பகவானால் குடும்பத்தில் சின்ன குழப்பங்கள் வந்து போகும்.
உங்கள் பிள்ளைகள் மூலமாக இந்த குழப்பங்கள் வருவதனால் இன்று ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்வது நல்லது. விநாயகர் ஆலய வழிபாடும் இன்று உங்களுக்கு மனதிற்கு அமைதியை தரும். பல மாதங்களாகவே இழுபறியில் இருந்து வந்த வேலை விஷயங்கள் மற்றும் புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்வது இது போன்ற விவகாரங்களில் இன்று நீங்கள் நல்ல முடிவை எடுக்கலாம். விநாயகர் ஆலய வழிபாடு இன்று உங்களுக்கு சிறந்தது. மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைகள் தீரும். என்று உங்களுக்கு பல நாட்களாக நண்பர்களிடத்தில் பேசாமல் இருந்தது, உற்றார் உறவினர்களிடத்தில் பேசாமல் இருந்தது, இது அனைத்தும் மாறி குடும்பத்தில் ஒற்றுமை உண்டு. ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவானால் உடல் ஆரோக்கிய முன்னேற்றங்கள் உண்டு. தாய் தகப்பனின் உடல் ஆரோக்கியத்திலும் இன்று மருத்துவ செலவுகள் குறையும். சிறுநீரக பிரச்சனை மற்றும் இதில் சார்ந்த ஒரு மருத்துவ செலவுகள் இருந்தவர்களுக்கு இன்று அதிலிருந்து ஒரு விடுபடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொலைந்து போன பொருள்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டு. இன்று முறையே குலதெய்வ வழிபாடுகள் செய்து மற்றும் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் நினைத்த காரியம் வெற்றியடையும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.